Hi, hello everyone. Today on short, my idol husband straight ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் டிஎக்ஸ்டியோட ஃபேன் மீட் நடக்குது. மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே க்யூவில் வெயிட் பண்ணுறாங்க. மெம்பர்ஸை பார்க்குறது, பேசுகிறது, கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறது, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறது அப்படின்ற ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுமே க்யூவில் தான் வெயிட் பண்ணுறீங்க. ஃபேன் மீட் அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பீங்க. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் வந்து மெம்பர்ஸ் கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு ஃபேன் வந்து டே கிட்ட தான் கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களை பற்றி வர ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வெரிஃபை பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே வந்து மெம்பர்ஸை பார்க்குறாரு. மெம்பர்ஸ் எல்லாமே அதுக்கு ரிப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டே ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வராரு. வந்துட்டு அந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன ரூமர் அப்படின்னா, டேவும் ஒரு பொண்ணும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கும். அதுதான் அந்த ரூமர். அண்ட் டே சொல்கிறாரு, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு வந்து என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா ஃபேன்ஸுமே செம்ம ஷாக்காக இருக்கிறாங்க. அங்கே வந்து ரொம்பவே ஷவுட்டிங்காக ஆகுது அந்த பிளேஸே. ஏன்னா ரொம்பவே என்ன சொல்கிறதுனே எந்த ஃபேன்ஸுக்குமே புரியலை. ஏன்னா யாருமே இதை எதிர்பார்க்கலை. அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆனோன்னு டே சொல்கிறாரு, அவங்க என்னோடய ஒய்ஃப் அண்ட் அவங்க இங்கே தான் இருக்காங்க, இந்த ஃபேன் மீட் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஃபேன் கேட்குறாங்க, அவங்க யார், இங்கே இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேவும் வந்து ஃபேன்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு வராரு. வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி எப்படி மறைஞ்சி நிற்கிறீங்க, நீங்கள் ரொம்பவே பயந்துட்டீங்க. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி ஷவுட்டிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்பவே பயந்துட்டீங்க. டே வராரு. வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் ரொம்பவே பயந்து போய் டேவோட ஹேண்டை ரொம்பவே டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. டே வந்துட்டு உங்களை இன்ட்ரோ கொடுக்குறாரு. உங்கள் நேம் வந்து வயன், ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக பார்க்குறாங்க. அண்ட் டே சொல்கிறாரு, இவங்க வந்து டிஎக்ஸ்டியோட மோனோ தான். அண்ட் இவங்களோட பயாஸ் வந்து யூன்ஜூன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க. எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் இங்கே வந்து அந்த பிளேஸே ரொம்ப ஷவுட்டிங்காக ஆகுது. எல்லாருமே முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் ஏன்னா யாருமே இது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்திருக்கு. டாக்ஸிக் ஃபேன்ஸ் எல்லாமே அங்கே நிறையவே இருக்காங்க போல். எல்லாருமே வந்துட்டு இவங்க இதெல்லாம் வந்து சரி கிடையாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் இவங்களை டிவோர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னா ஒயன் ரொம்பவே பயந்துட்டா. டேயோட ஹேண்டை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறா. அப்படியே தலையை டவுன் பண்ணிக்கிறா. அவள் ரொம்ப பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் டைம் டே வந்து பேசுகிறாரு, நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேன்ஸ். நீங்கள் வந்து நான் பண்ணுற விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்றப்போ நீங்கள் தான் அது வந்துட்டு ஏற்றுக்கணும். நீங்களே இப்படி வந்துட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. நான் வந்து உங்கள்கிட்ட தான் வந்து நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலிஸ், உங்கள்கிட்ட தான் நான் இதை ஃபஸ்ட்டு ரிவைல் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியே அந்த சவுண்ட் நாய்ஸஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அந்த இடமே ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. அப்புறம் டே கேட்குறாரு, என்ன ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ஒரு ஃபேன் கேட்குறாங்க, சரி நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நாங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் உங்களை பற்றி ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. டேவும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. இப்போது ஃப்ளாஷ்பேக் தான். இப்போ உங்கள் இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் ஒயன், நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு அம்மா கிடையாது, உங்கள் சித்தி தான் உங்களை வளர்த்தாங்க. உங்கள் அப்பாவுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. ரீசன் என்னென்னா, நீங்கள் பிறந்தோடனே உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதனால தான். உங்களுக்கு ஒரு தம்பியும் உண்டு. நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் உங்கள் சித்தி இன்னுமே உங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. உங்கள் தம்பியும் அதுக்கு தான் உங்களை யூஸ் பண்ணிப்பான். இப்போ டேவோட இன்ட்ரோ பார்த்துடலாம். டே ஐடலாக இருக்கார் அண்ட் உங்கள் ஸ்டூடெண்ட்டும் கூட. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ காலேஜில் லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. டே ரொம்ப லேட்டாக தான் வராரு. வந்து பெர்மிஷன் கேட்குறாரு. நீங்கள் ஐடலாக இருக்கிறதுனால எப்போ பாரு லேட்டாக தான் வரான் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே திட்டிட்டு அவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க. அவரும் உள்ளே வந்து அவர் பிளேஸில் உட்காந்துக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, எப்படி பார்க்குறா பாரேன், இப்படி பார்க்குறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்படின்னு நினச்சிட்டு எல்லா கேர்ள்ஸும் என்னையவே சுற்றி வருவாங்க.
ஆனால் இவ மட்டும் ஏதோ இவ எப்போதுமே என்னை அவள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வச்சுருக்கா. மற்றவங்க மாதிரி இவ கிடையாது, ஸோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் டிஎக்ஸ்டியோட ஃபேனாக இருந்தாலும் ஆனால் அவர் வந்து காலேஜில் இருக்கிறப்போ அவர் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. எந்த எமோஷனையுமே காமிக்க மாட்டீங்க. இப்போது கிளாஸ் முடியுது, உங்களுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா உங்கள் தம்பி தான். கால் பண்ணிவிட்டு, வயன் ஒரு 10,000 இமீடியட்டாக எனக்கு அனுப்புகிற, டைம் லேட் பண்ணேன், இப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறீங்க, உங்ககிட்ட 5,000 தான் இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சென்கிட்ட கேட்குறீங்க. அவரும் வந்து இந்த காலேஜில் தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து என்னாச்சும் வயன் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு எனக்கு இப்போ இம்மீடியட்டாக வேணும், நான் சேலரி வந்ததும் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பி விட்டுருந்தாரு. நீங்களும் இந்த 10,000 உங்கள் தம்பிக்கு அனுப்பி விட்டுருந்தீங்க. அவன் இந்த காசை அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பப்புக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணிப்பான். இது உங்களுக்கு தெரியும் தான், ஆனாலும் நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. இப்படி தான் உங்கள் லைஃப் போய்கிட்டுருக்கு. ஒன் டே உங்களோட ஃப்ரெண்ட் ஜான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சடனாக கால் பண்ணுறான். என்ன ஜான் சடனாக கால் பண்ணியிருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. பையன் எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு இவ்வளோ பதட்டமாக பேசுகிற, என்னாச்சு, என்ன ஹெல்ப்னாலும் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை பையன், எனக்கு எமர்ஜென்சியாக ஒரு ஒர்க் இருக்குது. இப்போ என்னோடய கிளைண்ட் வந்து வந்து டூரிஸ்ட் பிளேஸை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ என்னால் கைட் பண்ணுறதுக்கு வர முடியாது, நீ அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறியா அப்படின்னு வந்துட்டு ஜான் கேட்குறாரு. இதில் என்ன இருக்குது, நான் இப்போ வந்து லீவில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வந்து உன்னோடய ஒர்க்கை பாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே வயன், நீ வந்து இந்த பிளேஸ்க்கு வந்துடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணிடுறீங்க. நீங்களும் அந்த பிளேஸ்க்கு போகிறீங்க. போனால் அந்த விசிட்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு இப்படி நீங்கள் தான் கைடு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்க பிளேஸ் எல்லாமே சுற்றி காமிக்கிறீங்க. அந்த பிளேஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படியே இந்த டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க எல்லாருமே இந்த பிளேஸை தனித்தனியாக போய் விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஓரமாக வந்து நிற்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு பாட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து அப்படியே சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. சடனாக அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த பாட்டியோட டிரைவர் கார் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருப்பார். இப்போ வந்துட்டு மயங்கி விழுந்தோடனே நீங்கள் தான் பிடிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கவங்க வாட்டர் கொண்டு வந்து தராங்க. நீங்கள் அவங்கள எழுப்பி அவங்கள வந்து அப்படியே கை தாங்கலாக பிடிச்சிருக்கீங்க. அவங்கள அப்படியே பார்க்குறீங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ சோகமான ஒரு பார்வை. அவங்களால முடியலை, சுத்தமாக எந்திரிச்சு நிற்கிறதுக்காக தெம்பு கூட இல்லை. அவங்க டிரைவரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டியை காரில் உட்கார வச்சுட்டு அந்த டிரைவர்கிட்ட இவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகேம்மா, நீ வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி, இந்த வயசுல இப்படி ஹெல்பிங் மைண்டோடு இருக்கிற, இதை எப்போவுமே மாற்றிக்காத, நீ இப்படியே இரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு இப்படி எல்லாம் இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்ட்டு ஜான்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே இல்லை. அந்த பாட்டி அந்த விஷுவல் தான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. அவங்களோட கண்ணில் ஒரு ஏக்கம், ஒரு சோகமான ஒரு பார்வை, அவ்வளோ அழுத்தமான ஒரு பார்வை இருக்குது அவங்க கண்ணில். இப்படி இந்த வயசில் இவங்கள இப்படி தனியாக விட்டுருக்காங்களே அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க. அவங்களோட கண்ணில் இருக்கிற சோகம்தான் உங்களுக்கு நெஞ்சில் அப்படியே நின்றுக்கிட்டுருக்கு. அப்படியே நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. அதையும் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எப்போ தூங்குனீங்கன்னே தெரில, அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போ அந்த பாட்டி சைடு பார்த்தோன்னே, அந்த பாட்டி யாருன்னா டேவோட பாட்டி தான். இப்படி பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. டேவோட ஃபேமிலி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் டே அப்பா தான் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. என்னாச்சும்மா, உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு இப்படி ஆயிட்டு அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறீங்க. நான் ஏதோ சீக்கிரம் போயிடுவேன் போல், எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு ரொம்பவே அவங்க சேடாக பேசிக்கிட்டு இருக்காங்க.
எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா, டேக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதை பார்த்துட்டா போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டேவும் வந்துட்டு ப்ராக்டிஸ்னு போயிடுவார். இன்றைக்கி இப்படி பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன்று வந்திருப்பார். இப்படி பாட்டி சொல்கிறது கேட்டோன்னே, என்ன பாட்டி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் இப்போ தான் என் கரியரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டுருக்கேன், அதுக்குள்ளே மேரேஜ்னால் என்னால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, நான் இன்னுமே வந்துட்டு நிறைய கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும், அதுக்குள்ளே மேரேஜ் அப்படின்னா அதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியாது அப்படின்னு டே சொல்லி நிறையா ஆர்கியூ பண்ணுறாரு. பாட்டி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்க, டே நீ வந்து ஒத்துக்கோ அப்படின்னு அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க. நான் டே அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை, வந்துட்டு டே ஒத்துக்கோ அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. டே கேட்குற மாதிரியே தெரில. டேவோட அப்பா தான் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. சரி ஓகே என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வெளியே போயிடுறாரு. இப்போ பாட்டிக்கு தான் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இவன் ஓகே சொல்லிட்டான்னு ஏன்னா டே அவ்வளோ சீக்கிரம் எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டார். இது ஓகே சொல்லிட்டாருன்னு எல்லாருமே பரபரப்பாகிடுறாங்க. இப்போ வந்து டேக்கு பொண்ணு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே பணம் சொத்து அதுக்கு தான் ஆசைப்பட்றாங்கன்றது தெரியுது. நிறைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எதுவுமே அவ்வளோவா வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கவே மாட்டேங்குது. பாட்டி தான் வந்து என்ன இப்படி வந்து அவனே ஒத்துக்கிட்டான் ஆனால் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு பாட்டிக்கு சடனாக ஞாபகம் வருது, அன்றைக்கி நம்மளை காப்பாற்றின பொண்ணு இருக்காளே, அவள் ரொம்ப அழகாக இருந்தாளே, அவளை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட பிஏ மிஸ்டர் லீ கிட்ட வந்துட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இப்படி அன்றைக்கி என்னை காப்பாற்றின பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு லீயும் உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே தேடி பாட்டிக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. பாட்டியும் அதை பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பாட்டியோட பிஏ லீயும் வராங்க. விசாரிக்கிறதுக்காக பாட்டியும் பாட்டியோட பிஏவும் வராங்க. வர்றப்போ அப்போந்தான் வந்துட்டு உங்கள் வீட்டில் ரொம்ப சத்தமாக இருக்குது, என்னென்னா நீங்கள் தான் உங்கள் வீட்டில் குக் பண்ணுவீங்க, அன்றைக்கி வந்து குக் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் சித்தி வந்துட்டு அதை சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லாவே இல்லைன்ட்டு சொல்லிவிட்டு தூக்கி தட்டை வீசிட்டு உங்களை அந்த சாப்பாடு கையாலேயே செவுத்துலேயே அடிக்கிறாங்க. நீங்கள் சித்தி அடிக்காதீங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அடிக்காதீங்க அப்படின்ட்டு கத்துறீங்க. கத்தாதடி எதுக்கு கத்துற, தொண்டையை காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு அப்படியே கோவமாக உள்ளே போயிடுறாங்க. இப்போ அவங்க தம்பி வந்து அங்கே தான் நிற்கிறான், அப்படியே உங்ககிட்ட வரான். அப்படியே வந்து நீங்கள் அப்படியே பாவமாக அவனை பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு அப்படியே உங்கள் ஹிப்பில் கையை வைக்கிறான், அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. இது என்னடி பக்கத்தில் வந்தாலே இப்படி எகிரிட்டு போகிற, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, நான் எத்தனை பொண்ணுங்களை டேஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஆனால் நீ மட்டும் சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள ஹிப்லேயே அப்படி தடவிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே போகிறீங்க. உங்கள் அப்பா வராரு, இப்படி சாப்பாடுலாம் சிந்தி கிடக்குது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் மூஞ்சிலே முழிக்காதானே, எப்போ பாரு மூஞ்சி முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெல்ட்டை கழட்டி அடிக்கிறதுக்காக ஓங்குறாரு. பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாரு. மிஸ்டர் லீயும் டேவோட பாட்டியும் தான் வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. உங்கள் அப்பா, என்ன பெரிய இடத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ உங்கள் சித்தி ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. உங்கள் சித்திக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்களும் உட்காடுறாங்க. உங்கள் சித்தி திமிராக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ மிஸ்டர் லீ தான் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு ஒயன்னு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் மேடமோட பேரனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கோம், அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு மிஸ்டர் லீ சொல்கிறாரு. அதுக்கு இந்த தர்த்தினியம் பிடிச்சவரெல்லாம் உங்கள் பேரனுக்கு கட்டி வச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் தான் நாசமாக போகும், அது மட்டும் இல்லாமல் இவளை கல்யாணம் பண்ணி வச்சு என் வீட்டு வேலையெல்லாம் இப்போ யார் பாப்பா, திறந்து கிடக்குன்றதுக்காக பூனை நுழைஞ்ச மாதிரி வந்து யாருன்னு சொல்லாமல் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் சித்தி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா? இப்போது மிஸ்டர் லீக்கும் சரி பாட்டிக்கும் சரி செம்ம கோபம் வருது. இந்த பிச்சைக்கார நாய்க்கெலாம் இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி சொல்கிறாங்க. கொஞ்சம் சும்மா இருடி,
தான் பேசுகிறேன்ல, நீயே ஏன் இப்படி இழுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் சித்தியை திட்டுறாரு. இப்போ மிஸ்டர் லீ தான், நாங்கள் மேரேஜ் பற்றி தான் பேச வந்திருக்கோம், நம்ம அதை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன இந்த கிளவிலாம் ஒன்றும் பேசாமல் இருக்கு, நீ மட்டும் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு உங்கள் சித்தி கேட்குறாங்க. மிஸ்டர் லீக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அவர் எந்திரிச்சு அப்படியே அடிக்கலான்னு போகிறாரு. பாட்டி தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் சித்தி கேட்குறாங்க, சரி இவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகணுன்னு தானே வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு இவளை எங்கே வேணாலும் கூப்பிட்டு போங்க, இவளை இத்தனை வருஷம் தெண்டத்துக்கு வளர்த்ததுக்கு இதுக்காவது யூஸ் ஆகுறா அப்படின்ட்டு உங்கள் சித்தி சொல்கிறாங்க. உங்கள் பாட்டி ஒரு ஸ்மிர்க்கோட 50 lakhs தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம ஷாக்காயிரா, 50 lakhs அப்படின்ட்டு அதை காமிச்சிக்கல. 50 lakhs தானா, நான் நிறையவே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். அப்புறம் உங்கள் பாட்டி இப்போ சொல்கிறாங்க, டேயோட பாட்டி, ஆனால் இந்த மேரேஜ் நடக்கிற வரைக்கும் அவள் மேலே உன் சுண்டு விரல் கூட படக்கூடாது, இதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு ரொம்ப கராராக சொல்கிறாங்க. இப்போ அவங்க சித்தி சொல்கிறாங்க, ஏ நீ என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையும் மிரட்டுறியா அப்படின்ட்டு கேட்குறா. மிஸ்டர் லீக்கு பொறுமை இல்லை, அவர் கன் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணி நிற்கிறாரு. என்ன இந்த டம்மி கன்னை வச்சா பயந்துருவானா, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியாது அப்படின்ட்டு சித்தி இப்படியே லீயை பார்த்து கேட்குறா. இப்போ லீ அப்படியே மேலே ஷூட் பண்ணிவிட்டு திருப்பியும் பாயிண்ட் பண்ணுறாரு. என்ன என்ன பேசிட்டு தானே இருக்கேன், இப்படி பண்ணால் பயந்துருவானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நடுக்கமாக பேசுகிறாங்க. ஏண்டி உன் பொண்ணை ஒன்றும் நாங்கள் விலை கொடுத்து வாங்கிறதுக்கு வரல, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம், ஆனால் நீ இதோ விற்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீயும் ஒரு பிள்ளையை பெற்றிருக்க தானே, இப்படி பேசுகிற, உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு மிஸ்டர் லீ கேட்குறாரு. அதெல்லாம் பற்றி நீ எதுக்கு பேசுகிற, நீ என்ன வேலை பார்க்க வந்தியோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் பேசாத அப்படின்ட்டு சித்திக்காரி சொல்கிறா. இப்போ பாட்டி சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேலாம் எனக்கு தெரியாது, இன்னும் 1 வீக்கில் வெட்டிங், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நானே பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் ஒயன் மேலே கையை வச்சேன்னு தெரிஞ்சிச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் நடக்கும், இது உனக்கான ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், உங்ககிட்ட நான் வந்து கன்ஃபர்மேஷன்லாம் கேட்க வரல, ஓகேவா, கரெக்டா அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு டே அங்கே தான் இருக்கார். உங்களோட ஃபோட்டோ காமிச்சு அங்கே டேபிளில் வச்சுட்டு, டே உனக்கு இந்த பொண்ணு வந்து நாங்கள் பார்த்துட்டோம் பேசிட்டோம், நீ வேணால் ஃபோட்டோ வேணால் பார்த்துக்கோ, இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பாட்டி. டே வந்துட்டு, என்ன பாட்டி நீங்கள் அதுக்குள்ளையா, அது 1 வீக் தானா, ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் இப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாரு. பாட்டி ப்ளீஸ் கொஞ்சம் லேட் ஆகட்டும், இப்போவே எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லட்டே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், பேசிட்டோம், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துக்கிட்டுருக்கு, இன்னும் 1 வீக்கில் மேரேஜ், உனக்கு இந்த பொண்ணு ஃபோட்டோ பார்க்கணுன்னா இந்த இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. டேவும் பார்க்குறாரு, அதில் நீங்கள் தான், அதில் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குது. டேவ் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே செம்ம ஹாப்பியாகிடுறாரு, அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஆனால் வெளியே வந்து காமிச்சிக்கல, ஏதோ வேண்டா வெறுப்பா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அப்படியே அவங்க பாட்டிக்கு தெரியாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து
அவர் ரூமுக்கு கொண்டு போயிடுறாரு. பாட்டியை பார்த்து சிரிச்சுட்டு உன்னைய பற்றி எனக்கு தெரியாதடா அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்படியே அந்த வீக்கெலாம் போகுது. அப்போ மேரேஜ்க்கு 1 டே முன்னாடி நைட்டு நீங்கள் உங்கள் சித்திக்கிட்ட தான் பேசுகிறீங்க. சித்தி எனக்கு இந்த மேரேஜ்லாம் வேணாம், எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணாம் ப்ளீஸ், இப்போ அதை ஸ்டாப் பண்ணிடுறீங்களா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் டேவோட ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க, சொல்கிறீங்க அவன் என்னோட சின்ன பையன் சித்தி, நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், ஏஜ் கூட செட் ஆகாது, இதெல்லாம் சரி வராது, ப்ளீஸ் மேரேஜ் மட்டும் நிறுத்திடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் சித்தி இதைத்தான் இந்த 1 வீக்காக சொல்கிறேன், 1 வீக்கு உன்னை அடிக்கிறதே நான் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எத்தனை தடவையும் நான் சொல்கிறது, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, உன்னை இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு இந்த அமௌண்ட் ஒன்று தான் பிரயோஜனமானது, நீ ஒழுங்காக நாளைக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவேன், போயிட்டு அப்புறம் சித்தி அப்பா தம்பி அப்படின்ட்டுலாம் இந்த வீட்டு பக்கம் வந்து நின்றாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கு இருக்கு தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி ரூமில் லாக் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜில் விருப்பமே இல்லை, அப்படியே எப்போ தூங்குனீங்கன்னே தெரில, அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ மார்னிங் மிஸ்டர் லீ அப்புறம் பாடி கார்ட்ஸ்லாம் வராங்க. வந்துட்டு நான் உங்களுக்கான சாரீஸ் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இப்படி நிற்கிறாங்க. நீங்கள் அப்போ தான் எழுந்திரிச்சி வரீங்க. வந்ததுக்கப்புறம் வாமா ஒயன் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லீ சொல்கிறாரு. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தயக்கத்தோடு வந்து உட்கார்றீங்க. நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த சாரீ மட்டும் வியர் பண்ணிக்கோ, நம்ம வந்து நான் மண்டபத்துக்கு கிளம்பிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் தயக்கத்தோடையே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீஸ் எல்லாமே கொண்டு வராங்க. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. உங்களுக்கு பியூட்டிஷியனே சாரீலாம் வியர் பண்ணி மேக்கப்லாம் போட்டு விட்றாங்க. உங்களோட சாரீ வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல, கோல்டன் கலர் சாரீடா, அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. உங்கள் ஹேர் அந்த சாரீக்கு வந்து ஏற்ற மாதிரி ஹேர்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, கார்ஜியஸான லுக்காக இருக்குது உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு நீங்கள் இப்போது ரூம்லேருந்து வெளியே வரீங்க. வெளியே வந்து ஓகே ஒயன் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லீ உங்களை கூப்பிடுறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. அந்த காரில் வந்துட்டு ஏறி உட்காந்துடுறீங்க. இப்போ கார் ஸ்ட்ரைட்டாக மண்டபத்துக்கு தான் போகுது. உங்கள் ஃபேமிலியிலேருந்தும் அப்படியே மண்டபத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போது மண்டபத்துலேருந்து நீங்கள் இறங்கி அந்த உள்ளே தான் வரீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்காங்க, அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அங்கே மண்டபத்தில் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு வேஷ்டி ஷர்ட்டோட. அவரும் ரொம்ப அழகாக இருக்கார். அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்படியே திகைச்சி போய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் கண் இமைக்க கூட இல்லை, அவ்வளோ ஷார்ப்பான லுக்கில் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. எல்லாருமே உங்களை தான் பேசுகிறாங்க, இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது பாரேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. நீங்களும் அப்படியே வந்துடுறீங்க. அப்புறம் டேவோட பாட்டி தான் வா ஒயன் நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இந்த சொடக்கு விடுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்களை வந்து டே பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்படியே மந்திரம்லாம் ஐயர் சொல்கிறாங்க. அந்த டேவும் நீங்களும் சொல்கிறீங்க. உங்களுக்கு இன்னுமே அந்த ரியாலிட்டி வந்து உங்களால் ஏற்றுக்கவே முடியலை. அப்படி தான் போகுது. மந்திரம்லாம் சொன்னதுக்கப்புறம் தாலி எடுத்து ஐயர் கொடுக்குறாரு. டேவும் அதை வாங்கிட்டு உங்கள் ஃபேஸை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே கெட்டுறாரு. எல்லாருமே அர்ச்சனையெல்லாம் போடுறாங்க. எல்லார் ஃபேஸ்லேயுமே ஒரு ஹாப்பி ஸ்மைல். நீங்கள் ஒரு கன்ஃப்யூஸ்டான ஒரு லுக்கில் தான் இருக்கீங்க. அப்படியே குங்குமம்லாம் எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்கிறாரு. அப்படியே இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்குதா. அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அங்கே உள்ள மெம்பர்ஸ், அதாவது எப்படி சொல்ல, உங்களோட ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. உங்கள் பாட்டியும் சரி டேவும் சரி அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. டிஎக்ஸ்டி மெம்பர்ஸும் வந்து பேசுகிறாங்க. அப்படி தான் அந்த டே போய்கிட்டுருக்கு. ஆஃப்டர் சம் டைம் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க.
உங்களையும் கூட்டிகிட்டு இப்போ டேவோட வீட்டுக்கு தான் இப்போ போகிறீங்க. உங்கள் ஃபேமிலினா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமாவே மண்டபத்தை விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் வந்து அது நடக்கிறது தெரிஞ்சு தான் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அது எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ டேவோட வீட்டுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. டேவும் நீங்களும் தான் அந்த காரில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அப்படியே உங்கள் கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. ரொம்பவே கூலிங்காக ஆகிடுச்சு உங்கள் கையெல்லாம். டே வந்துட்டு பார்க்குறாரு. அவரும் ஒன்றும் சொல்லலை. அவரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுருந்தாரு. இப்போது கார்லேருந்து நீங்கள் இறங்கி வீட்டு வாசலில் தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் அத்தை அண்ட் உங்கள் டேவோட அண்ணி அவங்க எல்லாருமே ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு வந்து இப்போ உங்களை ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் டேவும் உள்ளே போகிறீங்க. இப்போ பாட்டி தான் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் உங்களை கூப்பிட்றாங்க, வா வயன் இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே தயங்கி அவங்கக்கிட்ட போய்ட்டு உட்காந்துடுறீங்க. உட்காந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி பற்றி எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல, சரி ஓகே நான் சொல்கிறேன். இவங்க தான் உன்னோட மாமியார், இவங்க உன்னோட மாமனார், நான் வந்து டேவோட பாட்டி, இவங்க தான் டேவோட அண்ணா அண்ணி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரையும் சொல்கிறாங்க. டேவோட அண்ணா ஜேகே, டேவோட அண்ணி பேர் மீரா, ஓகேவா. இப்போது அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு, என்னை எல்லோரும் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா சவுண்டு வருது. யாருன்னு பார்த்தா ஜேகேவோட பொண்ணு தான். வந்துட்டு அப்படியே அவங்க அப்பா கிட்ட வரா. ஜேகோ அப்படியே தூக்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் இவ தான் எங்கள் வீட்டோட குட்டி வாண்டு, இவளோட பேர் நேஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீரா சொல்கிறா இதை. அப்புறம் ஜேகே தான் இப்போ பேசுகிறாரு. ஒயன் நீ எதுவுமே அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா. இது வந்து உன்னோட வீடு அப்படின்னா நீ நினச்சிக்கணும். இங்கே மீரா எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். எனக்கு வந்து சிஸ்டர்லாம் கிடையாது. ஸோ நீ என்னோட க்யூட் சிஸ்டர், ஓகேவா. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இப்போது வயன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. மீரா வந்துட்டு ஆமாம் வயன், நீ வந்துட்டு எதுனாலும் என்கிட்டையும் கேட்கலாம், ஓகேவா. நான் வந்து உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன். நீ வந்து என்னோட சிஸ்டர் தான், ஓகே, என்னோட தங்கச்சி தான், ஓகே. நீ வந்து எதுனாலும் என்கிட்ட கேட்கலாம். நீ வந்து எந்த மாதிரியும் அன்கம்ஃபர்டபுளாகவோ ஏதோ கஷ்டமாக இருந்தாலோ எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்கிறா. இப்போ அவங்களோட அத்தை தான், அவங்களும் வந்துட்டு எல்லோரும் பங்குக்கு சொல்லிட்டாங்க, நானும் சொல்கிறேன் வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு வயன், நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம்னா ரொம்ப சுத்தமாக பிடிக்காது. யாருமே அந்த தப்பு பண்ணவே கூடாது, ஓகேவா. என்னன்னா டைமுக்கு சாப்பிடணும். டைமுக்கு மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்புறம் நான் தீட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த தப்பெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, ஓகேவா. மற்றபடி நீ வந்து நான் அம்மா மாதிரி நினச்சிக்கோ. இனி நீ அம்மானே கூப்பிடலாம், ஓகேவா. அப்படி தான் டேவோட அப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும், நீ எந்த மாதிரியும் கில்ட்டாக ஃபீல் பண்ணாதம்மா, நீ இது உன் வீடாக நினச்சிக்கோ, எங்களை உன் ஃபேமிலியாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பாவும் சொல்கிறாரு. அப்படி இவங்க எல்லாரோட அன்பான வார்த்தைகள் எல்லாம் உங்களால் கேட்குறப்போ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்காக தான் நீங்கள் இவ்வளோ காலம் ஏங்கியிருப்பீங்க. அந்த வார்த்தையெல்லாம் இப்போ உங்களுக்கு கேட்குறப்போ அவ்வளோ இனிமையான ஒரு வார்த்தை. அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போது பாட்டி சொல்கிறாங்க, சரி ஓகே. அப்புறம் பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட. அப்போனா ஓகே ஒயன், நீ எது ஹெல்ப்னாலும் என்கிட்டையும் கேளு, ஓகேவா. நான் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா சொல்கிறா. எல்லோரும் பார்த்துட்டு சிரிச்சிடுறாங்க. உங்கள் அத்தை தான் சொல்கிறாங்க, இந்த குட்டி வாண்டுக்கு சேட்டையை பாரு, என்ன பேச்சு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்துட்டு பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் எல்லோரும் டயர்டாக இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகேவும் மீராவும் போயிடுறாங்க. அவங்க அத்தையும் மாமாவும் போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் அங்கே உட்காந்துருக்கீங்க. நீயும் போவேன், போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறமா வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த ரூமுக்கு போக சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நீ அவளை ரூமுக்கு கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் எந்திரிச்சு முன்னாடி போகிறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க.
ரூமுக்கு போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த அங்கே ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ டே தான் வந்துட்டு பாத் பண்ணுறதுக்காக போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அங்கே பெட்டில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஓரமாக அப்படி படுத்துறீங்க. ரொம்ப ஓரத்தில் படுத்துருக்கீங்க. அப்படியே படுத்து நல்லா தூங்கிடுறீங்க. ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்படியே தூங்கிடுறீங்க. ஒரு 8 o'clock தான் எழுந்திரிக்கிறீங்க. இங்கே ரூமில் டேவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூம் போகிறீங்க. போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கே டவல் மட்டும் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, உங்கள்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. வெறும் நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும்தான், வேறு மற்றபடி எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. அந்த சாரியோடு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படின்றப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பாத்ரூமில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. அங்கே டவல் இருக்குது, அதை மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு வரீங்க. பார்த்தா டே இல்லை. அப்போ நல்ல வேளை அவன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கபோர்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் எல்லாமே டே ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் எடுத்து வியர் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து வியர் பண்ணுறீங்க. உங்கள் தைஸ் அளவுக்கு கவர் ஆகிருக்கு. அப்படியே வந்துட்டு அதை போட்டுட்டு அப்படியே நிற்கிறீங்க. டே வந்துட்டு யார் சடனாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறாரு. நீங்கள் சடனாக பயந்துடுறீங்க, வேறு யாரோ அப்படின்ட்டு. அப்புறம் டேனோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. அவர் பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. அப்படியே உங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வராரு. நீங்கள் இவன் ஏன் இப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அவர் கையெடுத்து உங்கள் ஹிப்பில் வச்சு அப்படியே உங்களை இழுக்கிறாரு. நீங்களும் பம்ப் ஆகி அவர் ஃப்ரெண்டில் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ரொம்ப உங்கள் காது கிட்ட போயிட்டு, என்னடி இப்படி நானே சும்மா இருக்கலான்னு நினச்சாலும் நீ இப்படி மூடித்தி விட்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் சொல்கிறாரு.